இவங்க தமிழ் குறவர்கள் வந்து கிளைம் பண்றாங்க. என்னோட ஆன்செஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா வந்து வேடர்கள். தமிழ்நாட்டுல வந்து நீங்க எப்படி குறவர் சொல்றீங்களோ அந்த குறவர்கள் தான் வந்து எங்களோட முன்னாடிலாம் வந்து இருக்கக்கூடியும். நாங்க வந்து பாத்தீங்கன்னா நார்த் சைடு இருக்கனால எங்களோட மொழி சிதைவடைந்து நாங்க இப்படி இருக்கோம். ஏன்னா குறவர்கள் பக்கா தமிழ் மட்டுமே பேசக்கூடிய ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு மக்கள். இன்றைக்கு நார்த் ஆர்காடு பகுதியில வந்து தெலுங்கு பேசும் மக்களாக அறியப்படுகிறார்கள். யாதவ், அதுக்கு மேல போன யாதவ் என்றும் ஆந்திராவிலும் சரி கர்நாடகாவிலும் சரி யாதவ் என்றே வாங்கிக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கை தாய்மொழியா வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுலயே அந்த விஜயநகர் காலத்துல வந்து தமிழ்நாட்டுல இந்த குடிகள் குடியேறி இருக்காங்கன்னு சொல்லி வந்து நம்ம பார்க்கணும். ஏன் தமிழ்நாட்டுல வந்து ஒரு குயவர் இருக்கிறப்ப அங்க ஆந்திரால இருந்து குலாலர் எனப்படுகின்ற அவங்க மண்பானை சேர்வர்கள் தான், அவங்களையே இங்க கூட்டு வர்றாங்க. ஏன் இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே வந்து நெசவு பறையர்கள் இருந்தப்ப வந்து ஏன் அங்க இருந்து சௌராஷ்டிரா பட்டுநூல்காரங்க ஏன் வந்து நாயக்க மன்னர்கள் கூப்பிட்டு வந்தாங்க? ஏன் சமுத்திரக்கனி பிறமொழி பேசுவது என்பது தெரியும், ஆனா ஒரு உப்பாரா நாயக்கர் என்பது வந்து பாத்தீங்கன்னா புது தகவலாக இருக்கு. ரேநாடு அன்றும் இன்றும் தமிழ்நாட்டின் வட எல்லை. இன்றும் ரேநாடு பாலநாடு அந்த பிரகாசம் பகுதிகளில் தெலுங்கருக்கு ஈடாக தமிழர்கள் இருக்கிறார்கள். வரலாறு மற்றும் மக்கள் தொகை ரீதியாக இன்றும் அது நம் மண்ணே. பெரும்பள்ளி. இவர் நம்ம பிராமின் பத்தி நமக்கு இன்னும் இடஒதுக்கீடு பத்தியில வந்து வரல. அந்த கேட்டகரி வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம இதை பத்தி பேசதான். ஒரு முக்கியமான கம்யூனிட்டி, ஒரு ட்ரைபல் இருக்கவங்க. பட் ஆனா வந்து தமிழ்நாட்டுல பிசி பட்டியல் இருக்காங்க. இவங்க யாரு, என்ன, இவங்களோட மொழி என்ன? அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் வாழும் பிறமொழி சாதியாளர்களின் பட்டியல். அது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 12 பாகங்கள் போட்டாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 13வது பாகம். இந்த பாகத்துல வந்து நம்ம ஒரே ஒரு கம்யூனிட்டி பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம். அந்த கம்யூனிட்டி பேர் வந்து பாத்தீங்கன்னா எருக்குலா. இவங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கம்யூனிட்டி, ஒரு ட்ரைபல் இருக்கவங்க. பட் ஆனா வந்து தமிழ்நாட்டுல பிசி பட்டியல் இருக்காங்க. இவங்க யாரு, என்ன, இவங்களோட மொழி என்ன, இவங்க இந்தியா ஃபுல்லா வாழ்றாங்க, தமிழ்நாட்டிலயும் வாழ்றாங்க, ஏன் இந்தியா ஃபுல்லா பரவி வாழ்றாங்க, இவங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சு 19th century அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலா பாத்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட காணொலியில என்னென்ன கேள்விகள் வந்திருக்குன்றத வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து நம்ம டெய்லி ஒரு ரீகேப் பண்ணுவோம். அந்த ரீகேப்ல நம்ம இன்னைக்கு என்ன பேசிருக்காங்கன்றத நம்ம பார்க்கலாம். ஏன் பிராமின் பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? அவங்களும் வந்தேரிகள் தானே. அரவிந்த் சாமி. அதாவது பிராமின் பத்தி நமக்கு இன்னும் இடஒதுக்கீடு பத்தியில வந்து வரல. அந்த கேட்டகரி வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம இதை பத்தி பேசதான் போறோம். பேசாம இருக்க போறது கிடையாது. அதுலயே வந்து தெலுங்கு பிராமின், கன்னடா பிராமின் அப்படின்னு சொல்லி பிராமின்ல நிறைய பிராமின்ஸ் இருக்காங்க. அந்த கேட்டகரி வரப்ப கண்டிப்பா நான் டீட்டெயிலா வந்து நான் பேசுறேன். ரெண்டாவது, அவர்கள் எந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா தமிழை தாய்மொழியாக அவங்க ஏற்றுக்கொண்டதே கிடையாது. சமஸ்கிருதமே அவர்களுடைய மொழியாக தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால மொழி அடிப்படையிலும் சரி, இனவெளியில் அடிப்படையிலும் சரி, அனைத்திலும் பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் அப்பாற்பட்டவர்கள் தான் இருக்கிறார்கள். கண்டிப்பா அவங்களோட பட்டியல் வரப்ப நான் அவங்களை பத்தி பேசுறேன், பேசாம இருக்க மாட்டேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போற கமெண்ட் எதுன்னா, ரேநாடு அன்றும் இன்றும் தமிழ்நாட்டின் வட எல்லை. இன்றும் ரேநாடு பாலநாடு அந்த பிரகாசம் பகுதிகளில் தெலுங்கருக்கு ஈடாக தமிழர்கள் இருக்கிறார்கள். வரலாறு மற்றும் மக்கள் தொகை ரீதியாக இன்றும் அது நம் மண்ணே. பெரும்பள்ளி. இவர் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேலிடான இன்ஃபர்மேஷன் கொடுக்க ஒருத்தவர். ரேநாட்டு சோழர்கள் யாரு தெரியுமா, முத்துராஜா நாயுடு யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டதுக்கு அவர் கமெண்ட் செக்ஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காப்புல. ரேநாடு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி, அதாவது வடவேங்கடம் தென்குமரி ஆயிடும் தமிழ் கூறும் நல்வழக்கம் அப்படின்னு சொல்லி வந்து பாடலே இருக்கு. வடவேங்கடம் என்று என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இன்னைக்கு இருக்கிற வேங்கட பகுதியை மட்டும் நினைக்கிறாங்க. வேங்கடத்திற்கும் வடக்கு பகுதியா இருக்கக்கூடிய நிலமும் வந்து தமிழர் நிலமாக தான் இருந்திருக்கிறது. ரொம்ப பிற்காலத்துல ஒரு 500 வருடங்களுக்கு முன்பாக தான் வந்து அந்த அந்த மொழி வந்து பாத்தீங்கன்னா வந்து சிதைவடைய ஆரம்பிச்சு அது வந்து முழுக்க தெலுங்குகளின் பகுதியாக மாற ஆரம்பிக்கிறது. அந்த அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேநாடு மற்றும் வட எல்லை மற்றும் ரேநாடு பாலநாடு அன்று பிரகாசம் பகுதியில தெலுங்குகளுக்கு ஈடாக தமிழர்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம அதை வந்து ஒரு ஆய்வு குறித்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இந்த வீடியோ பார்க்கும் இந்த தருணத்தில் குயவருக்கு குலாலா என்று சாதி சான்றிதழ் வழங்கியுள்ளனர். தமிழ் குடி சங்கங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அரசு அதிகாரிகளுக்கு சாதியை பற்றிய விழிப்புணர்வு குறைவு. சங்கங்கள் மக்களை விழிப்புணர்வு செய்ய வேண்டும். அதாவது நான் இந்த குயவர் பத்தி நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, குலாலா. நீங்க குயவர்னு சொல்லி போய் கேட்டோம்னா உடனே அவங்க வந்து குலாலான்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. குலாலாவோட மதர் டங் பாத்தீங்கன்னா வந்து தெலுங்கு. அவங்க வந்து விஜயநகர காலத்துல வந்து அங்கிருந்து மைக்ரேட் ஆகி வந்த ஒரு குயவர்கள். ஏன் வந்து அந்த விஜயநகர காலத்துல வந்து தமிழ்நாட்டுல இந்த குடிகள்லாம் குடியேறி இருக்காங்கன்னு சொல்லி வந்து நம்ம பார்க்கணும். ஏன் தமிழ்நாட்டுல வந்து ஒரு குயவர் இருக்கிறப்ப அங்க ஆந்திரால இருந்து குலாலர் எனப்படுகின்ற அவங்க மண்பானை சேர்வர்கள் தான், அவங்களையே இங்க கூட்டு வர்றாங்க.
ஏன் இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே வந்து நெசவு பறையர்கள் இருந்தப்ப வந்து ஏன் அங்க இருந்து சௌராஷ்டிரா பட்டுநூல்காரங்க ஏன் வந்து நாயக்க மன்னர்கள் கூப்பிட்டு வந்தாங்க? ஏன் இங்கே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் போர்க்குடியிலான வந்து கள்ளர் மரம் வாங்க முடியாது இருக்கிறப்ப ஏன் கம்பளத்தார்கள் வந்து அங்கிருந்து கூப்பிட்டு வந்தாங்க? ஏன் இங்கே வந்து பாத்தீங்கன்னா வெள்ளாளர் இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து விவசாயம் செய்யறதுக்காண்டி குடிமக்களை ஏன் கூப்பிட்டு வந்தாங்க? ஏன் ஒவ்வொரு சாதியும் வந்து இங்க இருக்கிற வந்து அம்பட்டு இருக்கிறப்ப வந்து நாவிதர்கள் ஏன் அங்கிருந்து கூப்பிட்டு வந்தாங்க? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இங்க தமிழ்நாட்டில் விஜயநகர மன்னர்களும் சரி, நாயக்க மன்னர்களும் சரி, இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி ஏற்படுத்தும் பொழுது இங்கிருந்து பூர்வகுடி மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் தங்களுடைய தொழில் காண்டியும் தங்களுடைய அந்த 18 தொழிற்சாலைக்கு ஈடாக உள்ள மற்ற சாதிகளை ஆந்திராவிலிருந்து இங்க குடியேற்றம் செய்தார்கள். இதுதான் வரலாறு. அது நம்ம என்னன்ற ஒரு பாட்டுல கண்டிப்பா பார்ப்போம். சோ இந்த குலாலான்றது வந்து அந்த கம்யூனிட்டி வந்து குயவர்ன்ற அந்த கம்யூனிட்டி வந்து எப்படி விழுங்கி கொண்டிருக்கிறன்றத வந்து நம்ம ஒரு காணொலியில போட்டிருப்போம். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு கூட வாங்க. யாதவர்கள் ஹிந்திக்காரர்கள். யாதவர்கள் வந்து இந்தியா முழுக்க வந்து இருக்காங்க. அதாவது யாதவ்ன்றவங்க வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கையும், அதாவது தமிழ்நாட்டை தாண்டி விட்டால் தமிழ்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஆர்காடு பகுதியில வந்து தெலுங்கு பேசும் மக்களாக அறியப்படுகிறார்கள். யாதவ். அதுக்கு மேல போனா யாதவ் என்றும் ஆந்திராவிலும் சரி கர்நாடகாவிலும் சரி யாதவ் என்றே வாங்கிக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கை தாய்மொழியா வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஊரு காடுன்னு சொல்லி 2 பிரிவு இருக்கு. அந்த காடுன்ற அந்த டிவிஷன்ல வரவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி மொழி பேசுறாங்க. சோ இவங்க அந்த யாதவ்ன்ற அடையாளத்தை இருக்கிற அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா பிறமொழி பேசுகின்ற ஒரு சமுதாயமா தான் இருக்கிறாங்க. கோனார் எனப்படுகிறவங்க மட்டும்தான் வந்து தூய தமிழ் குடிகளாகவும் நம் கூடவே வந்து பாத்தீங்கன்னா 3000 வருடங்களாக இருக்க ஒரு பழமையான ஒரு ட்ரைபல் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க தான் இந்த இடையர் எனப்படுகிறவர்கள். ஆனா அந்த இடையரே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இடையர் தெலுங்கு இடையர்னு சொல்லி வந்து இன்க்ளூடிங் ஆஃப் தெலுங்கு இடையர் கொல்லா அப்படின்னு சொல்லி வந்து ஆட் பண்ணிருக்காங்க. நான் கடைசி காணொலியில இதை பத்தி டீட்டெயிலா பேசிருக்கேன். ஒரு வாட்டி பார்த்துட்டு இருந்துருங்க. அண்ணா நான் அம்பலகார சமுதாயத்தை சார்ந்தவன். 29 உட்பிரிவில் 23 தமிழ் சாதி, 29 உட்பிரிவில் 23 தமிழ் சாதியும் 7 தெலுங்கு சாதியை இணைத்து முத்தரையர் என்று சாதி சான்றிதழ் வழங்குகிறார்கள். ஆனால் நான் தமிழன் தான், எங்களுக்கு தமிழ் மொழி மட்டும்தான் தெரியும். இதை பற்றி விரிவாக சொல்லுங்கள். எப்படி முத்தரையர் சமுதாயத்தில் தெலுங்கு பேசும் சமுதாயத்தை இணைத்தார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மன்மதன் 425 அப்படின்னு சொல்ற ஒருத்தர் வந்து கேட்டிருக்காப்புல. ஆக்சுவலா அம்பலகாரர்களும் சரி, அதுல இருக்க சேர்வைக்காரர்களும் சரி, அதுல இருக்க வளையர்களும் சரி, இவர்கள் தூய தமிழ் மொழி பேசும் தமிழ் சமுதாயங்கள் தான். வளைவாளன் சொல்லியும் வளையர் பற்றின குறிப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா சங்க இலக்கியத்திலிருந்தே இருந்து காணப்படுகிறது. இந்த அம்பலகாரன்றதும் சரி சேர்வைக்காரன் என்பதும் சரி அது சாதியை குறிக்காது. மாறாக அது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பொசிஷன், ஒரு பதவியின் பேர் தான். அந்த பதவி சேர்வைக்காரன் என்பதற்கு வந்து அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னா 100 படைகளை தாங்கிய 100 பேர் உள்ள வீரர்களை படையை தாங்கிய ஒரு பேர் தான் வந்து சேர்வைக்காரன். அதாவது சேவகம், படை சேவகம், குதிரை சேவகம், யானை சேவகம், அரண்மனை சேவகம் சொல்லி வந்து அந்த சேவகம் அந்த பேர்ல இருந்தா வந்து பார்த்தா இங்கிலீஷ்ல வந்து சர்வன்ட்ன்ற பேரே வந்து பாத்தீங்கன்னா வந்து கிரியேட் ஆயிருக்கு. உலகத்துல வந்து நீங்க சர்வீஸ்க்குன்ற அந்த பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்க கிரியேட் பண்ணாலும் அந்த சர்வீஸ் சே சா அந்த ஒரு வார்த்தையில இருந்து அது உருவாயிருக்கும். ஆக அம்பலகாரன் சேர்வைக்காரன் என்பது வந்து உங்களோட சாதி பேர் கிடையாது. மாறாக அதோடைய மூலத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கணும். அதுல வர்றதுதான் வந்து உங்களோட சாதி பேரா இருக்கும். இதே போலதான் வந்து கள்ளர் சமூகத்தை சேர்ந்த தான நாட்டுக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா அம்பலகாரன் சேர்வைக்காரன் சர்டிபிகேட் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட நிலப்பத்திரத்தை வாங்கி பார்க்கும் பொழுது இந்து மதம் கள்ளர் சாதி என்றுதான் இருக்கிறது. ஆனா அவங்க நீங்க சர்டிபிகேட் வந்து அம்பலகாரன் சர்டிபிகேட்டும் சேர்வைக்காரன் சர்டிபிகேட் தான் வாங்கிட்டு இருக்காங்க. இதுவும் வந்து ஒரு தமிழருடைய இன அழிப்பு தான். கண்டிப்பா அதை பத்தி ஒரு வீடியோ போடுறேன். நான் யாதவான்னு போடுறத பெருமையா சொல்றாங்க, கோனார்னு போடுறது இல்லை. எல்லாம் பிரெயின் வாஷ். ஆயர் இடையர் கோனார். எக்ஸாக்ட்லி. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயர் சொல்றதையும் இடையர் என்று சொல்றதையும் கோனார் என்று சொல்வதையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கீழாகவும் யாதவர் என்றும் யாதவ் என்றும் சொல்வதை மிகவும் உயர்ந்த சாதி ஒரு எண்ணத்தோட வந்து அணுகிறாங்கன்றது வந்து கசப்பான உண்மையே. தமிழ் சமுதாயங்கள் இதை முறையாக இப்போதே வந்து பார்த்தா திருத்திக் கொள்வது நல்லது. சமுத்திரக்கனி உப்பாரா நாயக்கர். ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழ் தமிழ் சொல்லி வந்து நீங்க சினிமா துறையில வந்து யார் அதிகமா கொக்கரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அது தமிழ் பேசாதவங்க தான் அந்த மாதிரி பேசுவாங்க. சமுத்திரக்கனி பிறமொழி பேசுவது என்பது தெரியும். ஆனா ஒரு உப்பாரா நாயக்கர் என்பது வந்து பாத்தீங்கன்னா புது தகவலாக இருக்கு.
விஜயநகர ஆட்சி காலத்தில் வந்த மேய்ச்சல் சமூக மக்கள் இடையர் என்றே பதிவு செய்யப்பட்டுள்ளனர். இதனால் அக்காலத்தில் அவர்களில் இருந்து வேறுபடுத்தி காட்ட தமிழ் இடையர் என்று கல்வெட்டில் பதிவு செய்ய நிலை ஏற்பட்டுள்ளது. பல கல்வெட்டு உள்ளது. சேரநாட்டில் செலுங்கை தாய்மொழியாக கொண்ட இடையர்களை சேரநாட்டு மக்கள் கோவியர் என்றே அழைத்தனர். அதுவே நிலைத்து விட்டது. சேரநாட்டில் கோவியர், தமிழகத்தில் கொல்லா, கோலார் ஆகிய கோனார் என்று ஆகிவிட்டது என்றே நினைக்க வைக்கிறது. மரபணு ஆய்வுகளின் முடிவின்படி கோன் என்ற பட்டம் தமிழ் சமூகத்தில் பல பேருக்கு இருந்துள்ளது என்பது 500 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள கல்வெட்டு வாயிலாக அறியலாம். முழுமையான ஆய்வுகள் செய்தால் உண்மை வெளிப்படும். உண்மையிலே வேல்யூபிளான கமெண்ட் எல் லக்ஷ்மணகுமார் 8208 வேல்யூபிளான கமெண்ட். இந்த கமெண்ட் நீங்க படிக்கிறப்ப உங்களுக்கு புரிய வந்திருக்கும். கண்டிப்பா இது வந்து ஆய்வுக்குரியதுதான். அண்ணா கவுண்டர் தமிழா இல்லை வேறையா சொல்றாங்க சொல்லுங்க. அதாவது கவுண்டர் என்பது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு டைட்டில் தான். அது சமுதாயத்தின் பேரை குறிக்காது. வேட்டுவ கவுண்டர், வன்னிய கவுண்டர், கொங்கு வேளாள கவுண்டர் அப்படின்னு சொல்லி அதே போல வந்து பாத்தீங்கன்னா வந்து கல்லர்லயே வந்து பாத்தீங்கன்னா வந்து கவுண்டர் பட்டம் போட்டுக்கிறாங்க. நிறைய கம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா கவுண்டர் பட்டம் போட்டுக்கிறாங்க. பட் ஆனா அவங்களுடைய வேர் வந்து பாத்தீங்கன்னா கொங்கு வேளாள சமுதாயத்தை வந்து பாத்தீங்கன்னா கவுண்டர் பட்டம் போறாங்க. அவங்க வெள்ளாள சமுதாயத்தை சேர்ந்தவங்க. வேட்டுவ கவுண்டர் வந்து கவுண்டர் பட்டம் போட்டுக்கிறாங்க. அவங்க வேட்டுவர் இனத்தை சேர்ந்தவர்கள். சோ இந்த மாதிரி வந்து தனித்தனி பிரிக்கணும். ஆனால் இதுல என்ன ஒரு பிரச்சனைனா கவுடாக்கள் எல்லாருமே வந்து தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கவுண்டர்ன்ற பேர் போட்டுக்கிறாங்க. நீங்க தேனி, திண்டுக்கல் மாவட்டம், மதுரை, அலங்கானூர் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா கன்னடம் பேசுகின்ற கவுடாக்கள் வந்து கவுண்டர் என்ற பட்டத்தை போட்டுக்கிறாங்க. கவுண்டர்னோடனே வந்து நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறோம், தமிழர் நினைச்சுக்கிறோம். ஆனா அதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஊடுருவி இன்றைக்கு தேனியோட அரசியலையும் சரி, தேனி, திண்டுக்கல், மதுரையுடைய அந்த பொருளாதாரத்தையும் சரி தீர்மானிக்கக்கூடிய சமுதாயம் மாறி விட்டார்கள். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஊடுருவி விட்டாங்க. கண்டிப்பா நான் இதை பத்தி நான் காணொலி போடுறேன். நான் ராஷ்டிரகூட ரெட்டிகள் தமிழகத்தை வென்றும் கேரளம் சென்று திருவாங்கூர் சமஸ்தானத்தை தோற்கடித்து அனம்போவா ரெட்டி வாரிசுகள் நாங்கள் வீரத்தின் விளைநிலம் ரெட்டியார்கள் ரேநாட்டு சோழர்களால் பாராட்டப்பட்ட இனம். திருவண்ணாமலை சிவன் கோயிலை இஸ்லாமிய மன்னன் ஆக்கிரமித்த போது அவன் தலையை வெட்டி பாதுகாத்த அனுவதா ரெட்டி. இந்த கதையை வந்து நான் எங்கிட்டு போய் நம்புறதுன்னு தெரியல. இது கதையாதான் இருக்கிறது. இதுக்கு சான்றுகள் கொடுத்தா நல்லா இருக்கும். அண்ணா முத்தரையர் சேர்வை சாதி பத்தி போடுங்க. பொட்டுத்தாலி போடுறாங்க, முக்குலத்தர் சார்ந்துதான் இருக்காங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த முத்தரையருக்குள்ள இருக்கிற அந்த உட்பிரிவுன்னு சொல்லி அந்த செயற்கையா கட்டமைக்கப்பட்ட கட்டமைப்புல சேர்வைக்காரர்களை பத்தி நான் கண்டிப்பா தனியா ஒரு இது போடுறேன். நான் ஐயா தமிழ் ஆசாரி கம்மாளர் அவர்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டனர் என்று சொல்லுங்கள். ஆசாரின்னு சொல்றதுக்கு வெக்கப்பட்டு இருக்கிறாங்க, கம்மாளர்னு சொல்றதுக்கு வெக்கப்படுறாங்க, கொல்லன்னு சொல்றதுக்கு வெக்கப்படுறாங்க. ஆனா விஸ்வகர்மான்னு சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுறாங்க. நாங்க விஸ்வகர்மாவிலிருந்து வந்தவர்கள்னு சொல்லி. விஸ்வகர்மா வந்து பாத்தீங்கன்னா வந்து தெலுங்கு பேசுகின்ற தெலுங்கு சாதி மக்கள். அவங்க விஜயநகர காலத்துல வந்து உள்ள வந்தவங்க. அந்த சாதியை சொல்றது பெருமைப்படுறப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா நான் அதையும் பத்தி நான் கண்டிப்பா போறேன். தமிழ் சக்கிலியர் தெலுங்கு சக்கிலியருடன் இணைந்து அருந்ததி என்ற ஒரே பிரிவினாக்கி தெலுங்கராக மாறிவிட்டனர். இதை பற்றி காணொலி போடுங்க. சக்கிலியர் என்பதே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மதர் டங் தெலுங்கு தான். அவங்க தமிழ் தாய்மொழி கிடையாது. கண்டிப்பா போடுறேன். கோனார் என்று சாதி சான்றிதழ் தரமாட்டாங்க அண்ணா. யாதவர் சாதி சான்றிதழ் தான் தர்றாங்க. தெலுங்கு இடையர் சாதி சான்றிதழ் தர்றாங்க. தமிழ் இடையர் சாதி சான்றிதழ் கேட்டா அப்படி வராது, யாதவர் தான் கொடுப்பாங்க. தீபக் கண்ணன் உண்மையிலே வந்து மனவேதனையில போட்டமா இருக்கு. தம்பியும் வந்து கோனார் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் இருப்பாங்க. இடையர் மக்கள் இனிமேலாவது விழிப்புணர்வு அடைவது ரொம்ப ரொம்ப நல்லது. யாதவரும் வாங்காதீங்க, கோனார்னே கேட்டு வாங்க, தப்பே கிடையாது. கோனார்னே கேட்டு வாங்க. தமிழ் இடையர் வந்து தர முடியாதுன்னு சொன்னாங்கன்னா சங்கத்தை வந்து அணுகுங்க. அங்க இருக்கிறவங்க அரசியலுக்காண்டி வந்து யாதவ் ஆனா என்னப்பா தப்புன்னு கேட்பாங்க. நம்மளோட அடையாளத்தை வந்து பாத்தீங்கன்னா இழந்து விடாதீர்கள். குடிப்பெயரை பெயரில் சேர்க்காமல் போனதால் இழந்தவை ஏராளம். வடுகர்கள் தனது அடையாளத்தை மறைத்துக் கொள்ள எளிதாக போனது. வறுமையில் வாழும் நம் மக்களை விட படித்து வேலைக்கு சென்ற பலர் இந்த புரிதல் இல்லாமல் இருப்பது ஆபத்தானது. வேலை செய்யும் இடங்களில் நாம் மிகவும் கவனமாக கையாள வேண்டியுள்ளது. தமிழர்கள் மனசாட்சிக்கு பயந்து கடினமாக உழைப்பவர்களாகவும் பிற மொழியாக கடந்த சில தலைமுறைகளாக வசதியாக வளர்க்கப்பட்ட தமிழர் போர்வையில் உள்ள வடுகர்கள் கடினமான உழைக்காமலே நம்மை அதிகாரம் செய்யும் பதவியில் அமர்ந்து கொள்கிறார்கள். இது இனவெறி அல்ல, நம்மை தற்காத்துக் கொள்வதற்கான புரிதல் மட்டுமே. உண்மையே நல்ல புரிதல் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் வினோத்குமார் அவர்கள். நாயக்கர் என்ற பட்டம் தமிழகத்தில் தான் உள்ளது. ஆந்திராவில் அந்த சாதியே இல்லை. பல்லவர் காலத்திலே தொண்டை நாட்டு வன்னியர்களுக்கு நாயக்கர் பட்டம் வழங்கப்பட்டது. தெலுங்கர்களுக்கு நாயக்கர் சாதியை கொடுத்தது யார்? நாய்களுக்கு போர் பயிற்சி கொடுத்தவர்களை நாயக்கர்கள் என அழைத்தார்கள். பின்னாலே நாயக்கர்கள் என மருவியது. அவர்கள் வீட்டை நாய் வீடு என்றனர். பின்னாலே நாயுடு என்ற சாதியை மறியுள்ளது. இல்லைங்க, அப்படி இல்லைங்க. நாயகன் என்பது வந்து பாத்தீங்கன்னா அந்த மிலிட்டன் ஒரு பணங்களுக்கு வந்து கொடுத்தது. கண்டிப்பா அதை தனியா ஒரு வீடியோ போடுறேன். சார் சூப்பர் சார், இவ்வளவு கேள்விகள் கேட்டாலும்
எவ்வளவு கேள்வி கேட்டாலும் பொறுமையாக பதில் சொல்லியிருக்கிறீர்கள். அருமை அண்ணா, நன்றி அண்ணா. காரணிகர் கர்ணம் பற்றி விளக்கம் பதிவிடவும் எனவோ வேண்டுகிறேன். அடுத்த விடயத்தில் குறிப்பிடவும். அந்த சமூகத்தின் வரலாறு தெளிவாக இல்லை அண்ணா. உங்களால் கண்டிப்பாக ஆராய்ந்து தகவல் தெரிவிக்க முடியும் நான் நம்புகிறேன். நன்றி அண்ணா. கண்டிப்பா காரணிகர் பத்தி வந்து நான் போடுறேன். பட் நம்ம இந்த டாபிக்ல போட முடியாது. நான் ஊடக ஒரு டாபிக்ல கண்டிப்பா நான் போட்டு கொடுக்குறேன். சரி, இன்னைக்கு உண்டான டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து போயிடலாம். ஒரே ஒரு கம்யூனிட்டி தான் எடுத்திருக்கு. அவங்களோட பேர் வந்து பாத்தீங்கன்னா எருக்குலா. நான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இத பத்தி வந்து ஒரு 2-3 காணொலிக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஹிண்ட் மாதிரி கொடுத்துருப்பேன். எருக்குலா இவங்க வந்து யாருன்னா, இவங்க வந்து மொழி வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ப்ராப்பரான மொழி கிடையாது. அதாவது ப்ராப்பரான மொழிலாம் கிடையாது. அவங்களுக்குன்னு சொல்லி வந்து ஒரு பாஷை வச்சிருக்காங்க. அந்த பாஷையோட பேர் வந்து பாத்தீங்கன்னா எருக்கொலி பாஷா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அவங்களோட லாங்குவேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த லாங்குவேஜ் வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்கு முதற்கொண்டு வந்து கண்டுபிடிக்க முடியல. அவங்களுக்கு ஒரு தனித்தோட அடையாளமாக ஒரு மொழியாகவே அது இருக்கிறது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இவங்க அந்த எருக்குலான்றவங்க வந்து ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகால வந்து பாத்தீங்கன்னா சிடி ஆக்ட்ல வந்து பாதிக்கப்பட்ட டீநோட்டிஃபைட் ட்ரைபா வந்து இருக்காங்க. பட் ஆனா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் முன்னேறிய சமுதாயமாக பிற்படுத்துற பட்டியல தான் வந்து இவங்க எருக்குலா இருக்காங்க. இவங்க நார்த் ஆர்காட்ல வந்து இருக்காங்க. இவங்க வந்து யாருன்னா, இவங்க வந்து வேட்டையை தொழிலாக கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயமா தான் வந்து இருக்காங்க. முழுக்க முழுக்க 100% வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட நம்பி, காடுகளை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு இனம். இவங்க வந்து யாரை கிளைம் பண்றாங்கன்னா, இவங்க தமிழ் குறவர்கள் வந்து கிளைம் பண்றாங்க. என்னோட ஏன்செஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா வந்து வேடர்கள். தமிழ்நாட்டுல வந்து நீங்க எப்படி குறவர் சொல்றீங்களோ அந்த குறவர்கள் தான் வந்து எங்களோட முன்னோடிலாம் வந்து இருக்கக்கூடியும். நாங்க வந்து பாத்தீங்கன்னா நார்த் சைடு இருக்கனால எங்களோட மொழி சிதைவடைந்து நாங்க இப்படி இருக்கோம். ஏன்னா குறவர்கள் பக்கா தமிழ் மட்டுமே பேசக்கூடிய ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு மக்கள். இன்றைக்கு தமிழ் குடியிலே வந்து ரொம்ப மூத்த குடியாளாக அறியக்கூடிய ஒரு இனத்தில் வந்து இருக்கிறவர்கள் தான் வந்து குறவர் இனம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா குறிஞ்சி நிலத்துல வந்து வேட்டை செய்தும் பழங்களை உண்டும் கிழங்குகளை வந்து பாத்தீங்கன்னா உண்டும் முருகனை வந்து தங்களுடைய முதல் கடவுளாக வந்து எடுத்துக்கொண்டும் வாழ்ந்த ஒரு சமுதாயம் தான் இந்த குறவர் சமுதாயம். மிகவும் கடவுளாக பாவிக்கப்பட்ட முருகனே வந்து எங்கள் குலத்திலே வந்து பெண் எடுத்துள்ளார் அப்படின்னு சொல்லி வந்து, அதாவது அந்த வேடர் ட்ரைப், அந்த ட்ரைப்லயே வந்து பெண் எடுத்திருக்காப்ல அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா குறவர்களுக்கு உண்டான அந்த ரெக்கமெண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா முறையா பிரிட்டிஷ் காலத்துல போய் சேரவில்லை. அது மட்டும் இல்லாம இந்தியன் கவர்மெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் ஆக்டை வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணவில்லை. மாறாக வந்து எங்களுடைய தமிழ் குறவர் சாதியில் நரிக்குறவர், அதாவது குருவிக்காரர் என்கூடிய ஒரு சமுதாயத்தை நரிக்குறவர்கள் என்று மாற்றி அவர் எங்களோட சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி வனவியல் கட்சின்னு சொல்ற அந்த கட்சியில வந்து பாத்தீங்கன்னா இறைவனின் ஒருத்தர் வந்து நீண்ட காலமா போராடிட்டு இருக்காப்புல. அதுக்கு ஆதரவு கொடுக்கும் வகையா அங்கே இருக்கக்கூடிய தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா இதர ஃபார்வர்ட் பிளாக் கட்சிகள், சில தேவர் சமுதாய அமைப்புகள், சில கோணார் சமுதாய அமைப்புகள், இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குரல் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி வந்து அந்த குறவர் சமுதாயத்தை வந்து இவங்க கிளைம் பண்றாங்க. இவங்க ஏன் சிடி ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து பாதிக்கப்படுறாங்கன்னா, இவங்களுடைய முக்கியமான தொழில் வந்து பாத்தீங்கன்னா உப்பு. இந்த உப்பு வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த பிளைன்ஸ்ல வந்து அதிகமா கிடைக்காது. அதே மாதிரி வந்து காட்டு பகுதியிலும் கிடைக்காது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு மலைப்பகுதியிலும் கிடைக்காது. இந்த உப்பை வந்து பாத்தீங்கன்னா கடல்ல கிடைக்கும். அந்த கடல்ல வந்து பாத்தீங்கன்னா எடுத்து பறவைகள் செய்கின்ற அந்த உப்பை வந்து அங்கிருந்து எடுத்துக்கொண்டு குறவர்களுக்கு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பிளைன்ஸ் ரூட்டும் பிளஸ் வந்து ஃபாரஸ்ட் ரூட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மெமரி, அவங்க அந்த காட்டின் மகன் தானே, அவன் வனமகன் தானே அவங்க. சோ அதனால வந்து இந்த எருக்குலா அப்படின்றவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்தன்ல இருக்கிற இந்த வட ஆற்காடு பிளஸ் வந்து தெலுங்கானா, ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளில் வந்து அந்த மலையில வாழ்ந்த இந்த எருக்குலான்ற மக்கள் வந்து இந்த உப்பை வந்து பாத்தீங்கன்னா கடல் பகுதியில இருந்து பறவைகளிடம் பெற்றுக்கொண்டு காடு மலை எல்லா பகுதியிலும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா ரூட் எடுத்து ஒவ்வொரு இடத்தையும் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அதை விற்பனை செய்வாங்க. அந்த உப்பு வணிகத்துல வந்து அதிகமா இருந்திருக்காங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா வந்து பிரச்சனை, கிபி 1805 இந்த சால்ட் மோனோபோலி ஆக்ட் அப்படின்னு சொல்லி வருது. அப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த உப்பை வந்து வணிகம் செய்வதற்கு வந்து பாத்தீங்கன்னா தடை விதிக்குது பிரிட்டிஷ் அரசாங்கம். இதுல வந்து பாதிக்கப்பட்டது தமிழ் குறவர்களும் இருக்காங்க, ஆத்தூர் மேல்நாட்டு குறவர்கள் சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அதே ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகிறப்ப இவங்கள உப்பு வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதை மீறி வந்து பாத்தீங்கன்னா உப்பு வணிகம் செய்த அந்த எருக்குலா மக்களை வந்து என்ன பண்றாங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் கைது செய்து இவர்கள் நம்மளுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு எதிராக செயல்படுறதுனால
இவங்க இது கிரைமா வந்து இது ஒரு பெரிய கிரைம், குற்றம் செய்த பரம்பரை அப்படின்னு சொல்லி இவர்களை குற்ற பரம்பரை, குற்ற பழங்குடிகளாக அறிவிச்சு இவர்களை அந்த சிடி ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கொடுமைப்படுத்திருக்காங்க எருக்குலா மக்களை. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சரி காட்டு நம்பி மட்டும் வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப அடுத்து ஒரு ஆக்ட் வருது. என்ன ஆக்ட் வருதுன்னா, இந்த ரயில்வே ஆக்ட் வருது. இந்த ரயில்வே ஆக்ட் வரப்ப என்ன ஆகுதுன்னா 1856 குறவர் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பண்ட மாற்றங்கள், பண்டத்தை இங்க வாங்கி கொண்டு இன்னொருத்து கொண்டு போய் சேர்க்கிறது, அங்கங்க பண்டங்களை வாங்கி இன்னொரு சேர்க்கறதுல அந்த ரூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் எடுத்துட்டு போவாங்க. குதிரைகள், கழுதைகள் உள்ளிட்ட வந்து பாத்தீங்கன்னா வாகனங்களை பயன்படுத்தி கொண்டு சேர்ப்பாங்க. ஆனா ரயில்வே ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ரயில்வேல வந்து சரக்குகள் வந்து மக்களுக்கு தேவையான சரக்குகள் நேரத்துக்கு கிடைக்கிறப்ப இவங்களோட வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்பட ஆரம்பிக்குது. சோ இது ஒரு பெரிய வந்து ஒரு காரணமாகுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த சால்ட் ட்ரெயிலிங் ஃபாரஸ்ட் ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து வருது. 1876 ஃபாரஸ்ட் ஆக்ட் வந்து வருது, ஃபாரஸ்ட் லா. சோ காட்டுல வந்து நீங்க இதைத்தான் பிடிக்கணும், இதை வெட்டக்கூடாது. இந்த காடுகள் வந்து பார்த்தா முழுக்க முழுக்க இந்திய காடுகள் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு சொந்தமானது. ஆகையால நீங்க காட்டு வந்து உங்களுக்கு சொந்தம் இல்ல. எது 2000 3000 வருஷமா காட்டுல வாழ்ந்து அந்த பழங்குடிக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அதனால மலையில இருந்த அந்த குறவர்களும் சரி, மலையில இருந்த அந்த இருக்குலா அப்படின்ற அந்த மக்களும் சரி, பிளைன்ஸ்க்கு வர்றப்ப அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. உப்பு வணிகம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. பண்டமாற்று முறையை வந்து பண்ண முடியாத சூழ்நிலை வர்றப்ப இவர்களை முழுக்க முழுக்க மண்ணின் பூர்வக்குடியா இருக்கிற மக்களை ஒடுக்கிறதுக்காண்டியே கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட். அந்த கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட்ல இவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த எருக்குலா மக்கள். இந்த எருக்குலா மக்கள் வந்து தமிழ்நாட்டுல நார்த் ஆர்காட்ல வந்து வாழ்ந்துருக்காங்க. ஆனா நம்ம இருக்க தமிழ் குறவர்களோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு படி முன்னேறி இவங்க பிற்படுத்த பட்டியல வந்து பாத்தீங்கன்னா காணப்படுறாங்க. உண்மையிலேயே வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்பது இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து எடுத்துக்காட்டா இருக்கு. ஆனா அவங்களோட ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அந்த டினோட்டிஃபைட் ட்ரைப்லயே வந்து டிஎன்சின்ற சர்டிபிகேட்ல தான் இருக்காங்க. தமிழ்நாட்டுல மட்டும்தான் வந்து பிசி சர்டிபிகேட்ல அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க முழுக்க முழுக்க வந்து ஒரு ட்ரைபல் அந்தஸ்துல இருக்கவங்க. நம்மள மாதிரியே வந்து இன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சு ஒரு ஆபீஸ் அந்த மாதிரி ஒர்க்குக்கு வந்து பார்த்தா போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இன்னும் ஆந்திரா தெலுங்கானா மாநிலத்துல இவங்க விளிம்பு நிலை மக்களாக தான் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த பார்ட்ல இன்னொரு கம்யூனிட்டி மூலமா பாக்குறேன். அந்த கம்யூனிட்டி ஒரு மாநிலத்தையே ஆண்டு கொண்டிருக்கிற கம்யூனிட்டி. தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு பேர்ல வந்து இங்க அரசியலையும் கோலோச்சில ஒரு கம்யூனிட்டியா இருக்காங்க. அவங்கள பத்தின காணொலியை அடுத்த பாகத்துல கண்டிப்பா நம்ம பார்ப்போம். நன்றி.